வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டுருக்கு படிப்பெல்லாம்? சரியா? இப்போ தமிழ் தென்றல் அப்படிங்கிற தேர்வை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். புணர்ச்சியை போட்டு போலன்னு பிறந்துட்டுருக்கோம். இப்போ அடுத்த லெவலுக்கு போக போகிறோம். இன்றைக்கி தேர்வு 15க்கான விளக்கத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்க்கலாமா? முதல் கேள்வி என்ன கேள்வி? முதல் கேள்வி என்னக்கு முதல் கேள்வி அது பார்த்தீங்கன்னா, களிறு கூட்டல் யானை சேர்த்தெழுதுக. சரியா? களிறு கூட்டல் யானை நேற்று தான் நடத்தும் போதே சொன்னேன். நிலைமொழி என்ன இருக்குன்னு பாருங்கள். களிறு அப்படின்னு இருக்கு. அப்போ களிறு அப்படி சொன்னோம்னா குசுடுத்துபுரு வந்திருக்கு. அப்போ குசுடுத்துபுரு வந்தால் என்னவாக இருக்கலாம்? குற்றிலுகரமாக இருக்கலாம். லீய பிரிச்சோம்னா இல்லு கூட்டல் ஈ. அப்போ ஈ வந்திருக்கு. அப்போ என்னவா இருக்கும்? உயிர்த்தொடர் குற்றிலுகரமாக இருக்கும். அப்போ உயிர்த்தொடர் குற்றிலுகரமாக இருக்குது. அப்போ குற்றியலுகரம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் குற்றியலுகரமாக இருந்துச்சுன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். ஆனால் இங்கே உயிர் வரணும், உயிர் வரலை. அப்போ உயிர் வரலைன்னா விதி எண் 2 என்னது? நெடில்தொடராக இருந்தாலோ அல்லது உயிர்த்தொடராக இருந்தாலோ, சரியா, நெடிலோடு, சரியா, உயிர்த்தொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சுன்னா, டாவோ ராவோ ஒற்றாக இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? இரட்டும். அப்போ களிறு அப்படிங்கிறது உயிர்த்தொடர் குற்றிலுகரமாக இருக்குது. ரூவை பிரிச்சுன்னா இரு கூட்டல் ஊ. அப்போ அதில் இரு இருக்குது. அப்போ டாவோ ராவோ ஒற்றாக இருந்துச்சுன்னா இரட்டும். அப்போ இரு டபுள் ஆச்சுன்னா களிறு அப்படிங்கிறது என்ன மாறும்? களிற்று கூட்டல் யானை அப்படின்னு சொல்லுவீங்க. சேர்த்து எழுதினோம்னா களிற்று யானை அப்படின்னு சொல்லிடுவீங்க. களிற்று யானை சொன்ன உடனேயே கண்டிப்பாக களிறு யானை வராது, களிரானை வராது. களிற்று யானை ஆன்சர் இருக்குது அப்படின்னு உடனே தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? அப்படி உடனே சொன்னே ஆன்சர் கொடுக்கலாம் போகும்போது அங்கே தான் சின்ன பிரச்சனை இருக்குது. களிற்று அப்படின்னு சொன்ன உடனேயே நிலைமொழியில் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதே சேம் குசுடுத்துபுரு இருக்குது, இரு இருக்குது. அப்போ என்ன தொடர்? வன்தொடர் குற்றியலுகரமா? வன்தொடர் குற்றிலுகரமாக இருக்குது. அப்போ இது என்னது? குற்றியலுகரம். அப்போ குற்றிலுகரமாக இருந்து இரு கூட்டல் ஊ இருக்குது. வரும் என்ன இருக்குது? யகரம் இருக்குது. யாமத்தில் இருக்கா? நாடு கூட்டல் யாது. சூப்பர். என்னது? நாடியாது. எப்படிங்க? டூலக்குள்ளே இட்டு கூட்டல் ஊ. நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக உகரம் வந்து வருமொழியின் முதலெழுத்தாக யகரம் வந்தால் உகரமானது இகரமாக மாறி தனக்கான மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிப்பதற்கு குற்றிய லிகரம் என்று பெயர். அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. உகரம் இருக்குது, யகரம் வந்துருச்சு. அப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக என்ன வந்திருக்கு? உகரம் வந்திருக்கு. வருமொழியில் யகரம் வந்திருக்கு. அதனால் உகரம் என்னவா மாறும்? இகரமாக மாறும். அப்படி இகரமாக மாறும்போது இரு கூட்டல் ஈ ரீ. அப்போ என்ன வரும்? களிற்றி யானை. களிற்று யானை. ஆனால் அவசரப்பட்டு களிற்று யானை குறிச்சிருவீங்க. ஆன்சர் என்னது? டி. ஆன்சர் என்னது? டி. சரியா? என்னாச்சு? கலர் சேஞ்ச் பண்ணுமா? சரி, ஓகே, கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இது ஓகேவானு பார்த்துக்குங்க. சரியா? இது ஓகேவானு பாருங்கள். தெரியுதா? விசிபிளாக இருக்கா? சரியா? ரைட், ஓகே. அப்போ ஒன்றாவதுக்கு என்ன ஆன்சர்? டி. அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள். வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் என்னவாக மாறும் அப்படி கேட்குறாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். புணர்ச்சி விதியில் இருந்து நடத்திட்டு இருக்கேன். ஒரே விதியை வச்சு எத்தனை கேள்வி நான் மாற்றுறேன்னு பார்த்துட்டே இருங்க. எல்லா கேள்வியும் அதே பேட்டர்னில் தான் இருக்குது. ஆனால் கொஸ்டின் டைப்பு தான் மாறுது. எதுக்காக? அப்போ ஒரு விதியை படித்தா மைண்டில் செட் ஆகணும். வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வந்துச்சுன்னா என்னவா மாறுமா கேட்குறாங்க. நேற்று தான் சொன்னேன், ஞாபகத்தில் இருக்கா? சரியா? ரரட்டவும் வல்லினம் வரட்டரவும். ஞாபகத்தில் இருக்கா? வேற ஒன்றும் இல்லை. நகரமோ அல்லது லகரமோ வந்துச்சுன்னா என்னவா மாறும்? ரகரமாக மாறும். போர்டில் விசிபிளாக இருக்கா? கேட்க தெரியுதா உங்களுக்கு தம்பி? கேட்க தெரியுதா? ரைட், ஓகே. எழுத்து தெரிஞ்சுன்னா சந்தோஷம். சரியா? இன்னும் டார்க்காக இல்லையா?
கொஞ்சம் பார்த்தா சொல்லுங்களேன், கவனிக்கவே இல்லையே. இப்போ ஓகேவான்னு பாருங்கள். சரியா, இப்போ ஓகேவா? இப்போ தெரியுதா? அவ்வளோ விஷயம். அப்போ நாவோ லாவோ வந்தால் ரகரமாக மாறும். புரியுது உங்களுக்கு? எப்படி ரகரமாக மாறுது? நேற்றும் சொன்னோம், அதுக்கு முன்னாடியும் சொன்னேன். பொன் கூட்டல் சிலை என்னது? நகரம். என்னவா மாறுது? ரகரமா. பொற்சிலை. சரியா? பல கூட்டல் பல என்னது? பற்பல. அதான் சொன்னேன், நகரமும் லகரமும் வந்துச்சுன்னா ரகரமாக திரியும். அப்போ ஆப்ஷன் பி. சரியா? அடுத்து சரியா, சொல் கூட்டல் துணை. சொல் கூட்டல் துணை. சரியா, ஞாபகத்தில் இருக்கான்னு தெரியலை, பார்ப்போம். சொல் கூட்டல் துணை அப்படி சொல்லும்போது என்னவா இருக்குது அப்படிமா, நான் இந்த விதியை ரொம்ப சூப்பராக 8வது வகுப்புலேயே நடத்தினேன், திரும்ப ரிவிஷன் பண்ணுறேன். நிலைமொழியில் நகரமாகவோ அதாவது ரன்னகரமாகவோ அல்லது வகர லகரமாகவோ வந்துச்சுன்னா, நகரமாகவோ சரியா ரன்னகரமாகவோ வகர லகரமாகவோ வந்துச்சுன்னா, வருமொழியில் தகரம் சார்ந்து வந்துச்சுன்னா, வருமொழியில் தகரம் சார்ந்து வந்துச்சுன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா, இது என்ன நகரம்? ரன்னகரமா? அதே தான். சரியா, இந்த நாவ் என்னவா மாறும்? ராவா மாறும். இந்த தா இன்னொரு ராவா மாறும். சேம் இதே தான். சரியா, சேம் இதே தான். சரியா, இது ரூல் நம்பர் 1. திரும்பவும் சொல்கிறேன், நிலைமொழி ஈற்றெழுத்தாக நகரமோ லகரமோ வந்து வருமொழியில் தகரம் வந்துச்சுன்னா என்ன செய்யும்? இந்த நகரம் என்ன நகரம் செய்யும்? ரன்னகரம். அதனால் ரகரமாக மாறும். இந்த நாவும் லாவும் ரகரமாக மாறும். இந்த தாவுக்கு ஒரு ரகரம் வரும். எடுத்துக்காட்டு சொல்கிறேன், கல் கூட்டல் தாளை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன இருக்குது? லகரம் வந்திருக்கு, நகரம் வந்திருக்கு. அப்படி வந்துச்சுன்னா என்னவா மாறும் சொல்லியிருக்கேன்? இப்போ ரகரமாக மாறும்னு சொன்னேன். சரியா, ரகரமாக மாறும். அப்போ இந்த கா அப்படியே வரும், இந்த லா ரகரமாக மாறும் சொன்னேன். இந்த நாவும் லாவும் ரகரமாக மாறும். வருமொழிக்குரிய தகரமும் என்னவா மாறும்? ரகரமாக மாறும் சொன்னேன். அப்போ தா என்னவா மாறும்? ராவா மாறும். அப்போ லை சேர்த்தம்னா கற்றாழை. அதே தான் இங்கே சொல் இருக்குது. அப்போ சொல்லில் லகரம் இருக்குது. லகரம் என்னவா மாறணும்? ரகரமாக மாறணும். அப்போ ரகரமாக மாறியிருக்கா? பி மாறலை, டி மாறலை. சரியா, தகரம் இருக்குது. தகரம் என்னவா மாறணும்? ரகரமாக மாறணும். அப்போ இந்த தா அந்த தகரம் அப்படியே இருக்குது. ஸோ ஏ கிடையாது, ரகரமாக மாறுது. ஸோ ஆன்சர் சி. சொல் கூட்டல் துணை சொற்றுணை மைண்டில் வச்சுக்கோங்க. நகரமோ லகரமோ நிலைமொழியில் வந்து தகரம் வந்துச்சுன்னா அந்த நகர லகரம் ரன்னகரமாக அதாவது ராவாக மாறும். இந்த தாவுக்கு ஒரு ரா மாறும். ஒவ்வொரு ரூல்ஸாக திரும்ப சொல்கிறேன், பார்த்துக்க. 3 டைப் இருக்குது இதில் நடத்துகிறேன். சரிங்களா, அடுத்து என்ன இருக்குது? பல் கூட்டல் துளி. அதே சேம் ப்ரொசீஜர் தான் சொன்னேன், யாவத்தில் இருக்கான்னு தெரியலை. சரியா, நல்லா கவனிச்சுக்க. நிலைமொழியோட இது 2வது நம்பர் ரூல். நிலைமொழியோட சரியா ஈற்றெழுத்தில் லகரம் அல்லது லகரம், அதாவது இதனது வகர லகரம் இதனது நகர லகரம் வந்துச்சுன்னா வருமொழியில் என்ன சார் வரும் அப்படின்னா தகரம் வந்துடும். சரியா, நிலைமொழி ஈற்றெழுத்தில் வகர லகரமோ அல்லது நகர லகரமோ வந்துச்சுன்னா வருமொழியில் தகரமாக இருந்துச்சுன்னா என்ன சார் நடக்கும்? நல்லா கவனிச்சுங்க. இந்த வகர லகரம் ரகரமாக திரியும். வகர லகரம் ரகரமாக திரியும். இந்த நகர லகரம் தகரமாக திரியும். இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. சரியா, இதில் இன்னொரு டைப் இருக்குது. சரியா, இந்த வகர லகரம் நகர லகரமாக இப்படி மாறும்போது இந்த ரகரமாக டகரமாக வருமொழிக்குரிய தாவர சேர்த்து மாறுறது ஒரு டைப்பு. அதே சமயத்தில் இன்னொரு ரூல்ஸ் இருக்குது. நிலைமொழியில் அதே மாதிரி சரியா வகர லகரமோ அல்லது நகர லகரமோ வந்துருச்சு, வருமொழியில் தகரம் வந்திருக்கு அப்படின்னா என்ன சார் செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வகர லகரமும் நகர லகரமும் சரியா
கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னவா மாறும், அக்கண்ணாவா மாறும்னு சொல்லியிருக்கேன். ஞாபகத்தில் இருக்குங்களா? அப்படி மாறும்போது இந்த தகரம் லகரத்தோடு சேரும்போது ரகரமாகவும், இந்த லகரத்தோட தா சேரும்போது தகரமாகவும் மாறுவதற்கு என்ன பேர் அப்படின்னா ஆயுத குறுக்கம் என்று பெயர். ஆயுத குறுக்கம் என்று பெயர். சரிங்களா? இன்னும் புரியலையா? சொல்கிறேன் பாருங்கள். கல் கூட்டல் தீது ஒரே எக்ஸாம்பிள் தான், எத்தனை தடவைனாலும் நம்ம திருட்டலாம். சரியா? முள் கூட்டல் தீது, முள் கூட்டல் தீது நிலைமொழியின் ஈற்றெழுத்தாக வகரலகரம் வந்திருக்கு. சரியா? அப்போ கா என்ன செய்யாது, அப்படியே இருக்கும். மா என்னவா இருக்கும், அப்படியே இருக்கும். சரியா? அப்படியே இருக்கும். சரியா? தூ என்ன செய்யாது, எந்த மாற்றமும் இருக்காது, அப்படியே இருக்கும். ரூல் நம்பர் 2 என்ன சொன்னேன், நிலைமொழியோட ஈற்றெழுத்தாக வகரலகரம் வந்துச்சுனாலோ இல்லை நகரலகரம் வந்துச்சுனாலோ என்னவா மாறும், அக்கண்ணாவா மாறும். அப்போ அக்கண்ணா வச்சுக்கிட்டேன். சரியா? அதே சமயத்தில் தகரம் வந்துச்சுன்னா வகர லகரமாக இருந்தால் ரகரமாக தெரியும், நகர லகரமாக இருந்தால் டகரமாக தெரியும். அப்போ தீ என்னவா மாறும், ரீயாக மாறும். டீ என்னது, டீயாக மாறும். அதான் கல் கூட்டல் தீது கற்றீது, முள் கூட்டல் தீது முற்றீது. சரியா? அப்போ நல்லா கொஞ்சங்க, சொல்லுலேயே ஆயுதத்து வந்துச்சுன்னா அப்போ மாத்திரை அரை மாத்திரை. இப்படி சொல்லுலேயே ஆயுதத்து இல்லாமல் புதுசாக தோன்றுச்சுன்னா தனக்கான மாத்திரை குறைந்து ஒழிப்பதற்கு தான் என்ன பேர், ஆயுத குறுக்கம். அரை மாத்திரை கால் மாத்திரையாக குறையும். சரிங்களா? இப்போ கவனிச்சுக்கோங்க. இப்போ கேள்விக்கு வாங்க. சரியா? இப்போ என்ன கேள்வி, நல்லா கவனிச்சு பாருங்கள். பல் கூட்டல் துளி. இப்போ தான் சொன்னேன், நிலைமொழியில் லகரம் இருக்குது, வருமொழியில் தகரம் இருக்குது. அப்படி இருந்தால் இந்த லகரம் என்னவாக மாறும், ஆயுத எழுத்தாக மாறும். அப்போ ஆயுதத்து வந்திருக்கு, மற்ற இதுலேயுமே ஆயுதத்து இல்லை. இந்த தகரம் வகர லகரத்தோடு சேர்ந்து என்ன மாறும், ரகரமாக மாறும். அப்போ தூ என்ன மாறும், ரூவா மாறும். ஸோ ஆன்சர் டி, பக்ருளி ஆறு. சரிங்களா? அப்போ பக்ருளி ஆறுக்கு மாத்திரை கேட்டாங்கன்னா அவசரப்பட்டு என்ன போட்டக்கூடாது, அரை மாத்திரம்னு போட்டக்கூடாது. சரியா? தனக்கு முன் தனி குறிலையும் தனக்கு பின் வல்லின உரத்தை வச்சிருக்கு, ஆனால் ஆயுதமாக எடுத்துக்க முடியாது. ஏன், ஏன்னா பிரித்தோம்னா அதில் என்ன இல்லை, ஆயுதத்து இல்லை, தோன்றிருக்கு. அதனால் தோன்றியதால் தனக்கான மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிப்பதற்கு ஆயுத குறுக்கம் என்று பெயர். அவசரப்படாமல் மெல்ல பொறுமையாக நிதானமாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். சரியா? அடுத்து மவ்வீறு ஒற்றொழிந்து உயிரீறு ஒப்பவும். சரிங்களா? மகர புணர்ச்சி. அப்போ மவ்வீறு, அப்போ ஈறுனா நிலைமொழியோட ஈற்றில் என்ன இருக்கணும், மவ்வீறு ஒற்றாக இருந்தால் ஒளியும். அப்போ மா ஒற்றா மாறணும்னா என்னவா மாறணும், இம்மா மாறணும். அப்போ நிலைமொழி ஈற்றெழுத்தாக இம் இருந்தால் அது ஒளிஞ்சிருமா, உடனே உயிரீறு ஒப்பணுமா, உடனே உயிரெழுத்து ஈராக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாமா? இதில் வாசிக்கும் போதே தெரியும், இம்மு இல்லு எதுவும் இல்லை, இன்னு. அப்போ மவ்வீறு ஒற்றொழிந்து விதிக்கு சரியாக பொருந்துவது எது அப்படின்னா ஏ மட்டும்தான், மற்ற 3 பொருந்தாது. எப்படி சார், இனம் கூட்டல் நிறை, மவ்வீறு ஒற்று ஒளிந்துருச்சு. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, இன கூட்டல் நிறை அப்படின்னு வருது. இது சரியா சார்? சரிதான். நாவை பிரித்தோம்னா இன் கூட்டல் ஆ. அப்போ எப்பெல்லாம் மவ்வீறு ஒற்று ஒளியுதோ உடனே உயிரீறு ஒப்பிடணும். ஒப்பிடுச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்போ இன கூட்டல் நிறை என்ன ஆன்சர், இன நிறை. இணையமும் பண்பிற்கு இயல்பே. அடுத்தது உள்ளொன்று வைத்து புறமொன்று வேசாது. நேரத்தில் இருக்கா, படிங்க. அப்போ உள்ளொன்று, உ தனிக்குறில், இல் ஒற்று, ஓ உயிரெழுத்து. யாத்தில் இருக்கா, நேற்றா சொன்னேன், வருமொழியில் உயிரெழுத்து வந்தால் 3 ரூல்ஸ். 1 உடம்படு மெய் புணர்ச்சியாக இருக்கலாம், இல்லாட்டினா உயிர்வரின் முக்குறள் மெய்விட்டு உடம்பு இருக்கலாம், இல்லாட்டினா என்ன இருக்கலாம், தனிக்குறில் புணர்ச்சியாக இருக்கலாம். அப்போ தனிக்குறில் ஊ ஒரு தனிக்குறில், இல்லு ஒரு ஒற்று. அப்போ தனிக்குறிலுக்கு அப்புறம் ஒற்று வந்துச்சுன்னா, உயிரெழுத்து வந்துச்சுன்னா இரட்டும். அப்போ என்ன வரும், உள் கூட்டல் இல் கூட்டல் ஒன்று. அப்போ இல்லையும் ஓவை சேர்த்தோம்னா லோ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, உள்ளொன்று. சரியா? பூ கூட்டல் பாவாய். அப்போ என்ன வரும், பூம்பாவாய் வரலாம், இல்லை பூப்பாவாய் வரலாம். இம்மும் வரலாம், இப்பும் வரலாம். காரணம் என்ன,
வேற என்ன? பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். அப்போ பூம்பாய் சரி, பூப்பாயும் சரி. உடன் கூட்டல் உடை, இன்னையும் ஊவை சேர்த்தோம்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்போ மூணுமே சரியாக தான் இருக்குது. ஆனால் என்ன கேள்வி கேட்டிருக்கோம்? மவ்வீறு ஒற்றொழிந்து தான் கேட்டிருக்கோம். அப்போ இந்த மூணுலேயும் மவ்வீறு வரலை. ஸோ ஆன்சர் ஏ. அடுத்த இருக்கு நல்லூன். நல்லூன் சரியா? அப்போ நல்லூன் சொல்லும்போது நல்ல கூட்டல் ஊன் என்னது? எச்சமாக இருக்குது, தப்பு. நல்ல வராது சரியா? இங்கே லூன் சொல்லும்போது ஊன் வந்திருக்கு, வராது. தூண் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன இல்லை? என்ன இல்லை? பார்த்துக்கங்க, வார்த்தை புரியுது உங்களுக்கு? அப்போ வரலை. நல் கூட்டல் தூண் சரியாக இருக்க மாதிரி இருக்கு. அங்கே தான் ட்விஸ்ட்டு, அங்கே தான் ட்விஸ்ட்டு. அப்போ நல் கூட்டல் தூண் சரியாக இருக்கா சார்? இப்போ தான் நடத்தினேன். நிலைமொழியோட ஈற்றெடுத்த லகரமோ அல்லது லகரமோ இருந்துச்சுன்னா சரியா? வருமொழியில் தகரம் இருந்துச்சுன்னா இந்த வகர லகரம் என்னவாக மாறும்? ரகரமாக திரியும். இது என்ன சொல்லியிருக்கேன்? டகரமாக திரியும் சொல்லியிருக்கோமா? அவ்வளோதான். இந்த தா இன்னொரு என்னவது? ராவா மாறும் சொல்லியிருக்கோம். அப்போ நல்லுக்கு ஒரு என்னது? இல்லு. நல்லுக்கு ஒரு இரு. அப்புறம் தூக்கு ஒரு ரூ. அப்புறம் இன்னு. அப்போ நற்கூட்டல் தூண் நற்றூன் அப்படின்னு பொருள் வருது. அச்சச்சோ, நமக்கு தேவை நற்றூனா இல்லை நல்லூனா அப்படி பார்த்தோம்னா நற்றூன் நமக்கு தேவையில்லை. விதி சரியாக பொருந்துது, ஆனால் சேர்த்துறதுக்கு பொருள் மாறுது. அப்போ வராது. அப்போ சி தப்பு. அப்போ ஒன்று என்ன இருக்குது? இப்போ தான் பார்த்தோம். என்ன இருக்குது? நன்மை கூட்டல் என்னது? ஊன் மை ஊறு போதல் என்னது? ஈறு போதல். இப்போ தான் சொன்னோம் சரியா? நிலைமொழியோட ஈற்றெழுத்தில் நகர லகரம் ரன் நகரமோ அல்லது என்னது அடுத்து என்ன இருக்குது? வகர லகரமோ வந்துச்சுன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டோம்னா லகரமாக தெரியலாம். என்ன தெரியலாம்? லகரமாக தெரியலாம். இது ரூல் நம்பர் 3. அப்போ நகரமாக தெரியும் போது நன்மை கூட்டல் தூண் அப்படி சொல்லும்போது மை என்னவா மாறிடுச்சு? ஈறு போதல். என்ன பேருங்க? ஈறு போதல். அப்புறம் ரன்னகரமோ இல்லது வகரலகரமோ வந்துச்சுன்னா லகரமாக தெரியலாம். இது ஒரு ரூல்ஸு. எதுக்கு சார்? நன்மை வந்துருச்சு, பண்பு பெயர் புணர்ச்சி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நன்மை கூட்டல் தூணில் நன் கூட்டல் தூண் அப்படிங்கிறதுல நகரம் என்னவா மாறுது? லகரமாக மாறுது. இல் கூட்டல் ஊன் அப்படின்னு கொண்டு வரலாம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு இல்லு வேணும். அப்போ தன்னொற்று இரட்டல் நல் கூட்டல் இல் கூட்டல் ஊன் அப்படின்னு சொன்னோம்னா இல்லையும் ஊமை சேர்த்தா லூ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே நல்லூன். ஆன்சர் வந்துருச்சா? இப்படியும் சொல்லலாம். இன்னொன்று சொல்லலாம், நன்மை கூட்டல் ஊன். அப்போ நன்மைக்கு மை போயிடுச்சு, ஈறு போதல். இன்னு இருக்குது, எனக்கு இன்னு வேண்டாம், எனக்கு இல்லு வேண்டும். அப்போ என்ன சார் விதி? இந்த விதி மறந்து போச்சுன்னா இன்னொரு விதி சொல்கிறேன். முன்னின்ற மெய்த்திரிதல் சொல்ல பார்க்கலாம். முன்னின்ற மெய்த்திரிதல். அப்போ இல்னு என்னவா மாறும்? இல்லாக மாறும். அதுக்கப்புறம் இன்னொரு இல்லு வேணும்னு சொல்லிச்சிங்க, தன்னொற்று இரட்டல். முடிஞ்சு போச்சு ஆன்சர். உடல் மேல் உயிர்ந்து ஒன்றுவது இயல்பே. அப்போது ஆன்சர் என்னது? டி. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற விஷயம். இந்த ஏயும் பியும் கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் பி இந்த முடிச்சதுக்கப்புறம் சியை பார்க்கும்போது டக்குன்னு சிக்கிறாதீங்க. விதி நம்மளைய சுற்றி சின்னாபனமாக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து போகிறோம், நாள் கூட்டல் மீன். நாள் கூட்டல் மீன் சரியா? அப்போ நாள் கூட்டல் மீன் சொல்லும்போது என்ன ஆன்சர்? நாள் கூட்டல் மீன் அப்படியே சேர்ந்து எழுதிடலாமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக வராது சரியா? நான் கூட்டல் மீன். அப்போ இந்த நகரத்துக்கும் இந்த நகரத்துக்கும் வித்தியாசம் இருக்கான்னு பார்க்கணும். நாட் மீன் கண்டிப்பாக நாள் கூட்டல் கல் அப்படி எழுதும்போது நிறைய பேர் என்ன எழுதுவீங்க? நாட்கள் அப்படின்னு எழுதுறீங்க. அப்படி வராது சரியா? வராது. ஏன்னா தனி நெடிலை எடுத்து லகரம் வந்துச்சுன்னா லகரம் லகரமாகவே தொடரும். லகரம் லகரமாகவே தொடரும். அப்போ நாள் கூட்டல் கல் நாள்கள் அப்படின்னு தான் வரும். பன்மை விதி பிரகாரம் நாட்கள் வராது சரியா? சரியா? இந்த லாவோ அதாவது வகர லகரமோ அல்லது நகர லகரமோ வரும்போது இது ரகரமாகவும் தகரமாகவும் தெரியாது. இது எப்போ? தனி குறிலை அடுத்து தனி நெடிலை அடுத்து
இதே சமயத்தில் தனி குறிலை எடுத்து வந்துச்சுன்னா வருமா சார்? வரும். கல் கூட்டல் கல் அப்படி சொன்னால் கல்கள் வருமா அப்படின்னா வராது. என்ன ஆன்சர்? கற்கள் வரும். அப்போ இந்த லகரமும் எப்போ சார் திரியும் அப்படின்னா தனி நெடிலாக இருந்தால் தெரியாது, தனி குறிலாக இருந்தால் தெரியும். இது நார்மல் ரூலு, இது பன்மைக்கான விகுதி. ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சரியா? பார்க்கும்போது லகரம் என்னவா இருக்குது? நகரமாக இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். யாத்தில் இருக்கா? நகரமோ அல்லது லகரமோ நிலைமொழி ஈற்றெழுத்தாக வந்துச்சுன்னா, அப்போ கூட அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன். ஒருவேளை இது சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இது என்ன நகரம்? தன்னகரம். இது என்ன லகரம்? நகர லகரம் அப்படின்னு சொன்னேன். அப்படி வந்துச்சுன்னா வருமொழியில் சரியா வல்லினமோ அல்லது மெல்லினமோ அல்லது இடையினமோ வந்துச்சுன்னா சரியா, இது ஒரு ரூலு. அதே சமயத்தில் நிலைமொழியில் ஈற்றெழுத்தாக ரன்னகரமோ அல்லது வகர லகரமோ வந்துச்சுன்னா வருமொழியில் வல்லினம் மெல்லினம் இடையினம் இது மூன்றும் வந்துச்சுன்னா இயல்பாகவே புணரும் அப்படின்னு சொன்னோம். ஞாபகத்தில் இருக்கா? நேற்றுக்கும் நடத்தின மண் கூட்டல் சரிந்தது மண் சரிந்தது, கண் கூட்டல் எரிந்தது கண் எரிந்தது, கண் கூட்டல் வலிக்கிறது கண் வலிக்கிறதுன்னு அப்படி இயல்பாக வரும். ஒருவேளை அப்படி வராமல் இந்த மூணில் சில நேரங்களில் என்ன சார் செய்யும்? இந்த நகர லகரமும் வகர லகரமும் என்னவாக தெரியும்? ரகரமாக தெரியும். சரியா? இந்த டகர லகரமும் நகர லகரமும் டகரமாக தெரியும். சரி, டகரமாக தெரியும். யாத்தில் இல்லையா? பொன் கூட்டல் காசு, பொன் கூட்டல் காசு என்னது? பொற்காசு. யாத்தில் இருக்கா? நேற்று தான் நம்ம எட்டாவது கிளாஸ்லேயே தமிழ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். இப்படி வந்துச்சுன்னா ரகரமாக மாறும். அதே சமயத்தில் நகரமோ லகரமோ வந்தால் டாவாக மாறும். யாத்தில் இருக்கா? சான் கூட்டல் கோல் சாட்கோல் நடத்தியிருக்கேன். அப்போ நகரம் வந்துச்சுன்னா என்னவாக மாறும்? டகரமாக மாறும் சொல்லியிருக்கோம். அப்போ நகரமோ அல்லது லகரமோ வரும்போது டகரமாக மாறும். இது ஒரு ரூல் சொன்னேன். இன்னொரு ரூல் சொல்லும்போது அந்த நகரம் அப்படியே நகரமாக தொடரும்னு சொல்லியிருந்தோம். இந்த தன்னகரமோ அல்லது நகர லகரமோ வந்துச்சுன்னா தன்னகரமாகவே தொடரும். அதே சமயத்தில் ரன்னகரமோ அல்லது வகர லகரமோ வச்சான். இது ரூல் நம்பர் 2. இந்த டாப்பிக்கில் 2 அது வந்துச்சுன்னா நேரடியாக நகரமாகவே தொடரும். நடத்தியிருக்கேன். தயவுசெய்து புரியலைன்னா நிறுத்தி நிதானமாக பாருங்கள். இல்லைன்னா வகுப்பு 8 ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு வந்து உட்காருங்க, சரியாக இருக்கும். அப்போ தன்னகரம், அப்போ நாவோ அல்லது லாவோ, லா வந்திருக்கு, என்னவா மாறும்? நகரமாக மாறும். அப்போ நாள் கூட்டல் மீன் என்னது? நான் மீன். சரியா? அப்போ சி ஆப்ஷன். இதே மாதிரி நடத்தும் போது தான் இன்னொன்று சொன்னேன். ஞாபகத்தில் இருக்கா? இந்த நகரமோ இந்த லகரமோ வரும்போது நகரமாக மாறும். கூட வருமொழியில் இதெல்லாம் வராமல் நகரமாக வந்துச்சுன்னா அதுவும் தன்னகரமாக மாறும். இல்லாட்டினா என்னது? ரன்னகரமாக மாறும் அப்படின்னு சொன்னேன். நம்பலையா? நம்ப மாட்டியே? சரி, அதுக்கும் நான் அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் அதிலே கொடுத்துருப்பேன். கண் கூட்டல் நோய். ஞாபகத்தில் இருக்கா? கண் கூட்டல் நோய் சொல்லும்போது இதை சொல்லும்போது இன்னும் அப்படியே இருக்கும். இந்த நோவுக்கு என்ன மாறும்? நோவாக மாறும் அப்படின்னு அப்படியே சொல்லியிருக்கேன். கண் நோய். வேல் கூட்டல் தீது வேறீது நடத்தியிருக்கேன். ஒரு தடவை போய் பாருங்கள். அப்போ ஸோ ஆப்ஷன் என்ன இருக்குது? டி, சி ஆப்ஷன் தான் சரி. அடுத்து போகலாமா? அடுத்து தன்னேர். இது ஒரு நேரடி கேள்வி தான். தன்னேர், தன் கூட்டல் ஏர், தன் கூட்டல் ஏர் ஓகேவா? தன் கூட்டல் ஏர் ஓகேவா? தன் கூட்டல் நேர், தன் கூட்டல் நேர், தன் கூட்டல் நேர். நீங்களே சொல்லுங்கள். அப்படியே நேவுக்கு நேவாக ராவிட முடியாது, சி தப்பு. ஆனால் இன்னுக்கு இந்து போட முடியாது, டியும் தப்பு. அப்போ தன் கூட்டல் ஏர், தன் கூட்டல் நேர் இப்போ தான் நடத்துனேன். ஞாபகத்தில் இருக்கா? நிலைமொழியோட ஈற்றெழுத்தில் எத்தனை தடவை சொல்கிறேன்னு தெரியலை. நிலைமொழியோட ஈற்றெழுத்தில் நகரமோ லகரமோ வந்து வருமொழியில் நகரமாக வந்துச்சுன்னா இந்த நகரம் லகரம் தன்னகரமாக மாறும்.
இந்த நகரத்துக்கு ஒரு நகரம் வரும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தான் நிலைமொழியில் நகரமோ அல்லது லகரமோ வந்துச்சுன்னா சரியா, வருமொழியில் நகரம் வந்துச்சுன்னா இந்த நகரம் லகரம் என்னவா மாறும், நகரமாக ஒன்று மாறும். இந்த நாவுக்கு இன்னொரு நா மாறும். கண் கூட்டல் நோய் கண் நோய் இப்போ தான் பார்த்தோம். அதே மாதிரி தான் அப்போ தன் கூட்டல் நேர், அப்போ நகரத்துக்கு நகரும் போது அந்த நாவுக்கு நா வரும், அப்படியே வந்துருச்சு. இந்த நாவுக்கு இந்த நா வரும், அப்போ இந்த நேவுக்கு இந்த நேர் போடணும். அப்போ தன் கூட்டல் நேர் தன் நேர். ஸோ 8வதுக்கு பி, இந்த தன் ஏர் வராது. சரியா, தன் ஏர் வராது. புரியலங்க? ஓ இப்படி வரீங்களா? ரைட். தன் கூட்டல் ஏர், செம, நல்லா இருக்கு. இது ஏ உயிரெழுத்து. தா தனிக்குறில், இன்னு ஒற்று. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அப்ப தன் கூட்டல் ஏ அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு இன்னு சேரும். ரைட். அப்போ இன்னையும் ஏவையும் சேர்த்தா நே வருதே சார். அப்போ தன்னேர் செட் ஆகுதே சார். அப்படின்னா நல்ல யோசிச்சு பாருங்க. தனக்கு நேரானவர் என்று தான் பொருளே தவிர தனக்கு ஏறானவர் உழுதவர் என்று பொருள் இல்லை. நான் புணர்ச்சி நடத்த ஆரம்பித்த காலத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சொல்ல பாருங்க, வடமொழியாக இருக்கா இல்லை தமிழ் மொழியாக இருக்கான்னு பார்த்து பிரிங்கன்னு சொல்லியிருக்கேன். வடமொழியாக இருந்துச்சுன்னா அதை பிரிக்கும்போது முழுசாக இருக்கிறத பார்க்காதீங்க, எச்சமாக இருக்கிறத வச்சு நடத்துங்க பாருங்கன்னு சொன்னேன். யாரோ கமெண்ட்டை கூட கேள்வி கேட்டிருந்தீங்க. சரியா, சிவாலயம் அப்படிங்கிறதுல ஏ ஆப்ஷன் செட் ஆகுதே. சிவா கூட்டல் ஆலயம், சிவா முழுசால வந்துருச்சு. அது வடமொழியில் எச்சமாக வச்சு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் தன்னேர் என்பது என்னது, தமிழ் சொல். தமிழ் சொன்னா பிரிக்கும்போது பொருளும் வரணும், அதே சமயத்தில் புணர்ச்சியும் வரணும். அப்போ தன் கூட்டல் நேர்னா தனக்கு நேரானவர் என்று பொருள். தன் கூட்டல் ஏறுங்கிறது புணர்ச்சி விதிக்கு செட் ஆகுது, சரியாக தான் இருக்குது. ஆனால் தன்னுடைய ஏர் என்று பொருளாயிரும். ஆனால் இங்கே தந்திருக்குது தனக்கு நேரானவன் என்று பொருள். ஸோ ஏ தப்பு. சூப்பரா தம்பி, சூப்பர், செமையாச்சு. சரியா, அடுத்து சரியா, செய் நன்றி. இது ஒரு எளிமையான கேள்வி. நம்ம பஸ் சொல்லணுமா, மொக்க கொஸ்டின் பார்த்துக்கோமா. ஆக்சுவலி இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சில கொஸ்டின் வைக்கும்போது மார்க் உங்களுக்கு ஈஸியாக வரணுக்காக ஒரு நம்பிக்கைக்கு வைக்கிறது தான், புரிஞ்சுக்க. செய் கூட்டல் நன்றி. சரியா, செய் கூட்டல் நன்றி. சரியா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி எடுக்கிறது ஒரு ஆள், நடத்துறது ஒரு ஆள். அப்போ என் மைண்ட் செட்டை வச்சு அந்த சார் எடுத்துருக்காங்கன்னா உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர்கள் தான். நல்லா தெரிஞ்சு படிங்க. சரிங்களா, செய் கூட்டல் நன்றி இப்போ தான் பார்த்தோம். செய் கூட்டல் நன்றி, நீங்களே சொல்லுங்கள். செய் நன்றி அப்படியே வருமா, வராது. செய்யும் நன்றி இம்மு வராது. செய்த நன்றி எச்சம் வராது. என்ன ஆன்சர், செய் நன்றி. முடிஞ்சு போச்சு. ஏன் சார், நாவுக்கு என்ன இணை எழுத்து, இந்து. ஞாபகத்தில் இருக்கா, நாவுக்கு என்னது, இந்து. ஸோ இணை எழுத்து, செய் நன்றி. சரியா, அடுத்து என்ன கொஸ்டின், சரியானவற்றை கண்டறி. ஆ உ ஏ ஏ. சரியா, இந்த ஆ உ ஏ இதெல்லாம் பார்க்கும்போது சுற்றெழுத்தல் ஆ என்னது, இ உ. சரியா, வினா எழுத்து ஏ யா ஆ ஓ ஏ. இது எதெல்லாம் தனிப்பட்டு நகர்ந்து போகும் அப்படின்னா ஆ தனியாக நகர்ந்து வரும், இ தனியாக நகர்ந்து வரும், ஏ தனியாக நகர்ந்து வரும். அதாவது தனிப்பட்ட முறையில் வரும். அதனால தான் விதி நடத்தும் போதே வகுப்பில் சொல்லுவேன், ஆ இ என்னும் சுற்றத்திற்கு பின் வல்லினம் மிகும், ஏ என்னும் வினாயத்திற்கு பின் வல்லினம் மிகும். அப்படிலாம் சொல்லிக்க மாட்டேன், மொத்தமாக சொல்லுவேன். ஆ இ ஏ என்னும் எழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும். சரியா, எப்போ சுட்டெழுத்தாக இருக்கிற பட்சத்தில். இப்போ பாருங்கள், ஆ உ ஏ ஏ இதில் சொல்லும்போது இதில் இதுக்கடுத்து வர்றதில் யா இருக்குது, கசத்தபை இல்லை. ஆ இருக்குது, கசத்தபை இல்லை. தீ இருக்குது, கசத்தபை இருக்குது. யா இருக்குது, கசத்தபை இல்லை. அப்போ இதில் எது சுட்டெழுத்து எது வினா எழுத்துனா மூணாவது மட்டும்தான். அப்போ ஏ கூட்டல் திசை. இப்போ தான் சொன்னேன், அ இ ஏ இந்த சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். அப்போ ஏ கூட்டல் திசை எத்திசை. சரியா இருக்கா? அப்போ மற்ற மூணுமே என்னவா இல்லை அப்படின்னு யோசிக்கணும். அப்போ மற்ற எதுவுமே என்னவா இல்லை, எந்த இதுவுமே இதுக்குள்ளார வரலை. அப்படி வராத போது இதுக்கு என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு படி மேலே போகணும். அப்போ ஊ கூட்டல் அணி, ஊ கூட்டல் அணி
ஆ உ ஏ. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு, சரியா? அதனால் இது எப்படி எடுத்துக்க போகிறீங்க தெரியலை. இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், மைண்டில் வச்சுக்கோங்க. ஊ கூட்டல் அணி அப்படி சொல்லும்போது ஆ வந்திருக்கு, என்னது உயிரெழுத்து. உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும். அப்போ ஆ வந்திருக்கா, ஊ வந்திருக்கா? ஊ வந்திருக்கு. ஈ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் அது சொல்லும்போது வவ்வும். அப்போ இவ்வு சேர்த்தோம்னா ஊ கூட்டல் அணி உவ்வணி, சரிதான். ஆனால் இந்த 2 இடத்துலையும் என்ன இல்லை? உயிரெழுத்து இல்லை. அப்போ உயிரெழுத்து இல்லாத போது இது கொஞ்சம் தெரிதலுக்கு உட்பட்டு வரக்கூடியது, சின்ன மாற்றம்தான். இந்த இடத்துல யகரம் வந்துச்சுன்னா, அதாவது ஓரெழுத்தாக வந்து யகரம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல உடம்படு மெய்யை மட்டும் பாருங்கள், வேறு எதையும் பார்க்காதீங்க, அவ்வளோதான். ஆ வந்திருக்கு. ஆ என்னது? ஈ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும். அப்போ ஆ வந்து ஏனைய உயிர்வழி, அப்போ இவ்வு வரும், சரியா? நல்லா கவனிச்சுங்க, இது யா வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கேஸு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது தடவை பார்க்குறோம். ஏற்கனவே யா வந்தால் குற்றிய லிகரம் பார்த்துருக்கோம். இது யா வந்தால் இது குற்றிய லிகரம் இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ ஆ கூட்டல் இவ்வு கூட்டல் யானை அவ்யானை, சரி. ஏ கூட்டல் இவ்வு கூட்டல் யானை எவ்யானை, சரி. அதனால் அனைத்தும் சரி, டி. இந்த விதியை ரொம்ப டெப்த்தாக போய் பார்க்கணும். பட் நீ விளையாடாமல் வச்சுக்கோங்க, கேள்வியை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு முடிச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து, சரியா? அடுத்து என்ன இருக்குது? ஆப்பி கூட்டல் குளிரும் சேர்த்தெழுதுக. ஆப்பி கூட்டல் குளிரும், சரியா? ஆப்பி கூட்டல் குளிரும் சொல்லும்போது ஆப்பி குளிரும் அப்படியே சொல்லலாம். ஆப்பி குளிரும், ஆப்பி குளிரும். கண்டிப்பாக வல்லினம் வருமா அப்படின்னு கேட்டோம்னா வராது. சார் அகர ஈற்று வினையச்சம் உகர ஈற்று வினையச்சம் அப்படின்லாம் கொண்டு போகலாம்ல சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பிரச்சனை. இது ஒரு வினையச்சத்தை சார்ந்து வரக்கூடியதே இல்லை. இங்கே யாருக்கெல்லாம் ஆப்பி அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் தருமோ அதுதான் உங்களுக்கு மார்க்கு தரும். பி அப்படி சொன்னாலே உங்களுக்கு புரியும். அப்போ ஆ அப்படின்னா என்னது? பசு, சரியா? அப்போ பசுவோட பி, அதாவது பசுஞ்சாணி, பசுஞ்சாணி, ஓகேவா? பசுஞ்சாணி குளிரும். அப்போ பசுஞ்சாணி குளிர்னு சொல்லும்போது அந்த பி அப்படிங்கிற நெடிலானது, சரியா, தன்னோட நெடில இருந்து குறைந்து குறிலாக மாறுவதற்கு குறுக்கல் விகாரம் என்று பெயர். என்ன பேருங்க? குறுக்கல் விகாரம் என்று பெயர். அப்போ நெடில் குறிலாக மாறி குறுகி வருவதற்கு குறுக்கல் விகாரம் என்று பெயர். அப்போ பி அப்படிங்கிற ஈற்றெழுத்தில் நெடில் குறைந்து என்னது? பி ஆக மாறும். ஸோ குறிலாக மாறியதால் குறுக்கல் விகாரம். அப்போ ஆப்பி குளிரும்னா சரி, ஓகேவா? பசுஞ்சாணி என்று பொருள். சார் இப்படிலாம் சொன்னால் புதுசாக விதியை போட்டிங்கன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? ஐயோ, சத்தியமாக அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க, சரியா? நான் வகுப்புலேயே கேட்பேன், 130க்கு மேலே விதி இருக்குது, எதை நடத்தவான்னு கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் கூட கூச்சவே படாமல் 8 நடத்துங்க சார், 10 நடத்துங்க சார் சொல்கிறீங்க. அப்போ 8 10 விதியை வச்சு எவ்வளோ மார்க் வரும்னு யோசிங்க. ஆனால் நான் அவர்கிட்ட ஒரே தெரியுமா, அந்த 10 விதி பள்ளி புத்தகங்களுடைய 10 விதியும் எவங்க ஒருத்தவங்க தெளிவாக படித்து புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களால பிரித்தெழுதுகளில் 95% மார்க் வாங்கிட முடியும். புரிஞ்சுக்குதா? இங்கே நமக்கு பெரிய விஷயம். ஆனால் என்ன தான் நடத்தினாலும் நீங்கள் திரும்ப திரும்ப மனப்பார்த்துக்குள்ளே தான் போகிறீங்க. இப்போ விகாரம்னு சொன்னேன், குறுக்கல் விகாரமா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே சார் அப்படின்னா, விகாரம் 9 வகைப்படும், சரியா? விகாரம் 9 வகைப்படும், சரியா? வல்லினமாக மாறுவதற்கு வலித்தல் விகாரம், மெல்லினமாக மாறுவதற்கு மெலித்தல் விகாரம், இடையினமாக மாறுவதற்கு இடைத்தல் விகாரம், குறில் நெடிலாக மாறுவதற்கு நீட்டல் விகாரம், நெடில் குள்ளாக குறுக்கல் விகாரம், அதுக்கப்புறம் தொகுத்தல் விகாரம், வலியுதல் விகாரம், இடைக்குறை விகாரம், இப்படின்னு 9 வகை இருக்குது. இதெல்லாம் நான் படிக்கணுமா சார்? தமிழ் மேலே உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் என்ன வேணால் படித்து தள்ளிடலாம். நமக்கு தான் ஆர்வமே வந்து தொலையாதே. அப்போ என்ன செய்யணும்? அப்போ நம்ம மதிப்பெண் சார்ந்தாச்சும் போகணும். சார் இப்படி புதுசாக சொல்கிறீங்களே சார். இல்லைங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது டவுட் வராது. ஆஸ்பிரண்டாக கன்வெர்ட் ஆகும்போது தான் இங்கே எல்லாமே டவுட் வரும். எனக்கு நம்ம தமிழ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி சார் இருக்கார், முத்துக்குமார் சார், ஒரு குறளை வந்து குரூப்பில் ஃபார்வர்டு பண்ணார், சரியா? இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டார், சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச குறள் தான், சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச குறள் தான். கற்க கசடர, கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க
அதற்கு தக அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. சரியா? அப்படி அனுப்பும் போதே கசடரக்கில் என்ன இல்லை, இக்கு இல்லை. ஆனால் அந்த பையன் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. சார் 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 கசடர அப்படி சொல்லும்போது ராவை பிரித்தோம்னா இரு கூட்டல் என்னது ஆ. அப்போ இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப மிகும். அப்போ காவுக்கு இக்கு வந்துருச்சு. அப்போ கற்பவையில் வை இருக்கே, அப்போ இவ்வு கூட்டல் ஐன்னு வரும்போது இங்கேயும் என்ன இருக்கு, உயிர் எழுத்து இருக்குது இல்லை. அப்போ இங்கே ஒரு கா இருக்குல்ல, அப்போ இங்கேயே இக்கு வரலை அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இப்படி கேள்வி கேட்கும்போது தான் நமக்கு நிறைய நடக்கும். ஆக்சுவலி நீங்கள் எல்லாருமே கசடரக்கு இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப மிகுன்னு சொல்லி சொல்கிறீங்க. சத்தியமாக இல்லை. கசடரங்கிற வார்த்தை கசடு கூட்டல் அற அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, கசடராத கசடராத அப்படிங்கிறது தான் என்னது முழு வார்த்தை. கசடு அறாத குற்றம் இல்லாத அப்படின்னு பொருள். அந்த குற்றம் இல்லாதன்னு சொல்லல, ரா அந்த தா கெட்டதுனால ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். அப்போ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். சரிங்களா? ஆனால் வள்ளுவர் அங்கே தான் சுவாரஸ்யம் வச்சுருக்காரு. கசடராக் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வரக்கூடிய அசை தவறாக செட் ஆகாதனால இந்த நெடில நான் குறிலாக மாற்றுறேன். அப்படி குறிலாக மாற்றும் போது தான் குறுக்கல் விகாரம். அப்போ கசடராக் அப்படிங்கிற சொல்லு கசடரக் அப்படின்னு மாறும். குறுக்கல் விகாரம். சத்தியமணி சொல்லுங்கள், இந்த செய்யுளை நீங்கள் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. இப்போ கூட நான் உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு எழுதுப்பான்னு சொன்னா வச்சுக்குவேன், இந்த கசடரங்கிற வார்த்தையில் இக்கு நீ போட மாட்டீங்க. காரணமா உங்களுக்கு பொருள் தெரியாது, உங்களுக்கு முழுவதும் பொருள் தெரியாது. அதற்கு இத்து போட்டுருவீங்க, கொஞ்சம் பேர் இத்து போட்டுருவீங்க, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த கசடருக்கு இத்து போட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு முழுமையான பொருளை தேடி போகிறதில்ல. இப்போ கூட நான் திருப்பி கேள்வி கேட்குறேன், இந்த செயலுக்கு என்ன சார் பொருள்னு கேட்டால் கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பொருள் சொல்லுவீங்க? கற்கணும், பிழை இல்லாமல் கற்கணும், மாசு இல்லாமல் கற்கணும், குற்றம் இல்லாமல் கற்கணும், கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் சொல்லுவீங்க. சத்தியமாக அது இல்லை பொருள். நூல் என்பதற்கு என்ன டெஃபனிஷன்? நான் எத்தனை தடவை இதை சொல்கிறேன்னு தெரியல, வீடியோவில் சொன்னேன்னா இல்லை சொல்ல என் ஞாபகத்தில் இல்லை, இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நூல் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா, எது ஒன்று உங்களை ஆர்வமாக கற்க வைக்கிறதோ, பிழை இல்லாமல் கற்க வைக்கிறதோ, குற்றம் இல்லாமல் கற்க வைக்கிறதோ, கற்ற பிறகு அதன்படி நடக்க வைக்கிறதோ அதற்கு நூல் என்று பெயர். வாட் இஸ் டெஃபினிஷன் ஆஃப் புக்? இட் இஸ் சம்மரைசிங் அனலைசிங் சொல்லிட்டு விஜய் நன்மத்தில் பேசுகிற மாதிரி நம்ம பேச முடியுமானா பேச முடியாது. நூலுக்கு தான் டெஃபினேஷன். இப்போ நூலுக்கு சொன்ன டெஃபினேஷனும் இந்த செய்யுளுக்கு சொன்ன டெஃபினேஷனும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? அப்போ நூலுக்கான டெஃபினேஷனே தூக்கி அப்படியே குரலில் வைக்கிறதுக்கு அவர் என்ன பொருள் இல்லாத நினச்சிட்டிங்களா? வள்ளுவங்க அது வேற மாதிரி. கற்க துணைக்கால் இல்லை, கசடர துணைக்கால் இல்லை, கற்பவை துணைக்கால் இல்லை, கற்பவை கற்றபின் துணைக்கால் இல்லை, நிற்க துணைக்கால் இல்லை, அதற்கு தக துணைக்கால் இல்லை. சரியா? மாசு இல்லாமல் கற்க வேண்டும், குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும், பிழை இல்லாமல் கற்க வேண்டும், கற்ற பிறகு அதன்படி நடத்தல் வேண்டும். நடந்தீர்கள் என்றால் இந்த செய்யுள் எப்படி துணைக்கால் இல்லாமல் முழு பொருளையும் தருகிறதோ அதே போல் நீங்களும் யாருடைய காலில் நிற்காமல் சொந்த காலில் நின்று முழு பொருளை, வாழ்வின் முழு பொருளை தருவாய். வள்ளுவம். பிரிது மொழிதல் அணி. ஓமையை கூறும் போதே பொருள் விளங்குமாயின் அதற்கு பிரிது மொழிதல் அணி என்று பெயர். யார் ஒழுங்கா படிச்சீங்க? படிங்க. சரிங்களா? விகாரம் 9 வகைப்படும். சரியா? எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சரியா? என்னடா உணர்ச்சி சம்பந்தமான, ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே மதிப்பெண்ணா மட்டுமே பார்க்குறீங்க. நான் இப்போ டெஸ்ட் வச்சுருவேன், நான் கிளாஸில் கேள்வி கேட்பேன், ரொம்ப மனசு காயமாக இருக்கும், சரி போ அப்படின்னு விட்டுறது. சரியா? இந்த கேள்வி கேட்ட அந்த பையனுக்கு நான் அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன் நான். ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்கெல்லாம் ரொம்ப குறைவு. ஆஸ்பிரன்ஸ், ஆல்வேஸ் ஆஸ்பிரன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் எனிவேர், ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜெயிக்க முடியாது, ஆஸ்பிரண்ட் தான் ஜெயிக்க முடியும். சரியா? ஏற்பாடு. சரிங்களா? ஏற்பாடு அப்படின்னு சொல்லும்போது எல் கூட்டல் பாடு. சரியா? பொருள் இலக்கணம் படித்தாலே தெரிஞ்சிடும். எல் என்பதற்கு சூரியன், பாடு என்பதற்கு மறைவது. சூரியன் மறையும் சிறுபொழுது என்னது? எல்பாடு. இப்போ நடத்தினேன். லகரம் வந்தால் என்னவாக தெரியும்? லகரமோ அல்லது நகரமோ. சரியா? வந்தால். சரியா? 2வது கொஸ்டின்.
ரகரமாக திரியும். ஞாபகத்தில் இருக்கா? பொன் கூட்டல் காசு பொற்காசு, பல கூட்டல் பல பற்பல, அதே தான். அப்போ லகரம் ரகரமாக திரியும். ஸோ ஏற்பாடு எல் கூட்டல் பாடு, தெல்கு கூட்டல் கால், தெல்கு கூட்டல் கால், தெல்கு கூட்டல் கால் தெல்கு. அப்போ கூ வந்திருக்கு, அப்போ குசுடு துபுரு வந்திருக்கு, குசுடு துபுரு வந்திருக்கு. சரியா? புரியலை? என்னது? அந்த கேள்வி கேளுங்களா சாரா? இல்லை வேணாம் விடுங்க, வருத்தப்படுவீங்க. சரியா? குசுறு துபுரு வந்திருக்கு. ஈற்றெழுத்தா என்ன இருக்கு? இல் இருக்கு. எரள வளல வந்திருக்கு. அப்போ என்னது? இடைத்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். நேற்று தான் நடத்தினேன், ஞாபகத்தில் இருக்கா? குற்றியலுகரம் மொத்தம் 6 வகைப்படும். இந்த 6 வகையில் வன்தொடரை தவிர மிச்சம் 5 வந்துச்சுன்னா எவ்வித மாற்றமும் இல்லாமல் இயல்பாக புணரும். நேற்று தான் நடத்தினேன், மறந்துட்டீங்களா? அப்போ இது இடைத்தொடர் குற்றியலுகரம், எவ்வித மாற்றம் இல்லாமல் இயல்பாக அப்படியே புணரும். தெலுங்கு கூட்டல் கால் என்னது? தெலுங்கு கால். ஆன்சர் முடிஞ்சிருச்சா? ஏ. சரியா? அடுத்து அன்மொழி தொகை. இது நல்லா தெரிஞ்ச கேள்வி தான், மாற்று கருத்தே இல்லை, தெரிஞ்ச கேள்வி. அதை அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அன்மொழி தொகை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. சரியா? தொகை அப்படின்னா மறைந்து வருவது, தொகை என்றால் மறைந்து வருவது. அப்போ தொகை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் 6 வகைப்படும். சரியா? வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, அதுக்கப்புறம் கேள்வி கேட்டிங்கன்னா உவமை தொகை, உண்மை தொகை, கடைசியாக அன்மொழி தொகை. அது என்ன சார் அன்மொழி தொகை? அன் கூட்டல் மொழி கூட்டல் தொகை இல்லை, அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. இந்த 5 மொழி தொகையிலும், இந்த 5 மொழி தொகையிலும் அல்லாத இல்லாத தொகைக்கு தான் அன்மொழி தொகை என்று பெயர். அப்போ லகரம் நகரமாக தெரியும். அதான் சொன்னேன், நாளா வரட்டரபுன்னு சொன்னோம்ல. அப்போ லகரம் நகரமாக தெரியும். ஸோ ஆன்சர் பி. சரியா? அடுத்து தவறான பிரித்தெழுதலை கண்டறிக. எளிமையாக வச்சுருக்கோம் பாருங்கள். வானம் கூட்டல் எல்லாம், அப்போ சரியாக இருக்கா? செம்பருதி செம்மை கூட்டல் பருதி, உன்னை அல்லால் உன்னை கூட்டல் அல்லால், செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ். அச்சச்சோ, எல்லாமே சரியாக இருக்க மாதிரி இருக்கே. நல்லா பாருங்கள், வானம் கூட்டல் எல்லாம்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே என்ன இருக்குது? வனம் எல்லாம்னு இருக்குது. அப்போ வனம் கூட்டல் எல்லாம் சொல்லும்போது என்ன இருக்குது? பொருள் மிஸ் ஆகுது. வானம் எல்லாம்னா ஆகாயத்தை குறிக்குது, வனம் எல்லாம்னா காட்டை குறிக்குது. ஸோ பொருள் தப்பாக இருக்குது. ஸோ ஏ தான் தவறாக இருக்குது. மற்றெல்லாம் சரியாக இருக்கா சார்? சரியாக இருக்குது. என்னது? செம்பருதி மை ஈறு போதல், செம்குற்றல் பருதி செம்பருதி, இணையம பண்பு சரியாக இருக்குது. உன்னை அல்லால் உன்னை அல்லால் சரியா? நை இன் கூட்டல் என்னது? ஐ. இப்போ தான் விதியை பார்த்தோம், உயிரெழுத்து வந்திருக்கு. உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும், உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும். முடிஞ்சு போச்சா? அப்போ நை வந்திருக்கு. ஐ ஈ ஐ வழி எவ்வும். அப்போ ஈ சேர்த்துக்கிட்டோம்னா ஈ கூட்டல்லா யா, உன்னை எல்லால். முடிஞ்சு போச்சு. சரியாக இருக்குது, சரியாக இருக்குது. செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ், மை ஈறு போதல், இம் முன்னின்ற மெய்த்திரிதல். சரியா? அப்போ செம் என்ன மாறும்? செந்த் கூட்டல் தமிழ். சரியா? இப்படி தான் ஒரு கிளாஸில் ஒரு கேள்வி கேட்டேன், சேதாம்பல் பிரித்தெழுதுகன்னு கேட்டேன். சேதாம்பல் அப்படின்னு சொன்னதுக்கு மனசாட்சி இல்லாமல் சேது கூட்டல் ஆம்பல்னு சொல்லியிருந்தான். சேது கூட்டல் ஆம்பலுக்கு என்னப்பா பொருள்னு கேட்டேன். அவங்க கடைசி வரைக்கும் பொருளை சொல்லவே இல்லை. எனக்கு சேதாம்பலுக்கு என்ன பொருள்னு சொன்னாலும் சந்தோஷமாக போயிருக்கும். பொருளே தெரியாமல் பிரிக்கும்போது மார்க்கு வராது. சேதாம்பல் என்ன ஆன்சர்? செம்மை கூட்டல் ஆம்பல். ஆம்பல் என்றால் மலர், அந்த மலர் என்னவாக இருக்கும்? சிவப்பாக இருக்கும். அப்போ செம்மை கூட்டல் ஆம்பல். சரியா? அப்போ மை ஈறு போதல், செம் கூட்டல் செம் கூட்டல் ஆம்பல். சரியா? அப்போ செம் வேண்டாம், எனக்கு சே வேணும். அப்போ என்ன விதி? ஆதி நீடல். அப்போ சேம் கூட்டல் ஆம்பல். எனக்கு இம்மு வேண்டாம், இத்து வேணும். முன்னின்ற மெய்த்திரிதல், சேத் கூட்டல் ஆம்பல். இத்தையும் ஆவை சேர்த்தா சேதாம்பல். ஸோ ஆன்சர் செம்மை கூட்டல் ஆம்பல். படிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய தேடணும் ஃபஸ்ட்டு. சரியா? சார் எனக்கு ஆம்பலுங்கிற பேரே எனக்கு மைண்டில் வரல சார். என்ன சத்தியமணி சொல்லு, சிவாஜி படத்தில் ஸ்ரேயாவை வச்சு பாட்டும்போது பூம்பாவா ஓர் ஆம்பல் ஆம்பல்னு நீ கவனிக்கவே இல்லை. ஸ்ரேயாவை பார்த்துருக்க. சரியா? பாருங்கள். சரியா? அப்படி புரியலையா?
என் முத்தொள்ளாயிரம் சொல்லிட்டு உனக்கு அல்லர் பலனத்து அறக்காம்பல் வாயவில வெள்ளம் பட்டதன வெறியி புள்ளினந்தம் கைசிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ கோதை நாடு. சரியா? அல்லர் பலனத்து அளக்காம்பல் வாயவில. சரியா? பலனம் வயல்களில் நீர் நிறைந்த வயலில் அதில் இருந்து அந்த ஆம்பல் பூ மறந்து வரும்போது செக்கச்செவன்னு வரக்கும்போது மேலே பறக்கக்கூடிய புள்ளினந்தம் அந்த பறவைகள் எல்லாம் தன்னோட சரியா பார்ப்பு குஞ்சுகளை அணைச்சிக்கிச்சான். என்னம்மா இது, தண்ணிக்குள்ளார நெருப்பு வந்து பூத்துருக்கு அப்படின்னா. தண்ணிக்குள்ளார எப்படி நெருப்பு பூக்கும்? அப்படி தண்ணிக்குள்ளார நெருப்பு பூக்கிற மாதிரி தெரியக்கூடிய ஆம்பல் மலர்களை கொண்ட கோதை நாடுன்னு சொன்னான். படிங்க. சரியா? தமிழை எந்த அளவுக்கு நீங்கள் ரசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? ரைட், ஓகே. கோடரி. சரியா? கோடிடரி. சரியா? கோடிடரி அப்படி சொல்லும்போது அதை பிரிக்கும் போது வந்துருச்சு கோடிடரி அப்படின்னா கோடு. அப்போ இங்கெல்லாம் கோடு இருக்குது, இங்கெல்லாம் கோடு இருக்கா? இல்லை. அப்போ கோடி கோட் தப்பாயிடுச்சு. கோடு கூட்டல் இடரி. அப்போ கோடு டிடரி அப்போ வராது. ஸோ ஆன்சர் கோடு கூட்டல் இடரி. எப்படி சார்? டூ வழக்கம் போல தான். இட்டு கூட்டல் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். இட்டு கூட்டல் டி கோடிடரி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அடுத்த என்ன இருக்கு? கீழ்கண்ட என்ற சொல்லை சேர்த்துழுதுக. இது நேரடி விதிதான். கீழ் என்னும் இடைச்சொல்லுக்கு பின் வல்லினம் மிகும். அப்போ கண்ட அப்போ என்ன வரணும்? இக்கு வரணும். அப்போ கீழ்கண்ட தான் ஆன்சர் கரெக்டு. கீழ் என்னும் சொற்களுக்கு பின் சொல்லுக்கு பின் வல்லினம் மிகும். சரியா? இது ஒரு நேரடி கேள்வி. அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். இனி தனி என ஆக அப்படி சொல்லுக்கு பின்னாடி வரும் பற்றியா? அந்த மாதிரி தான். சரியா? அதே தான். சரியா? அடுத்த என்ன இருக்குது? பன்னூல். இப்போ தான் பார்த்தோம் பன்னூல். சரியா? அப்போ என்ன இருக்குது? பண் கூட்டல் நூல். சரியா இருக்கா? சரியா இருக்கா? பண் கூட்டல் நூல். நூல் ஓகே, நூல் ஓகே. ஆனால் நூல் ஓகே இல்லை, தப்பு. பண் கூட்டல் நூலா இல்லை பல் கூட்டல் நூலா அப்படின்னு பார்க்கணும். அப்போ பண் அப்படி சொன்னால் பொருள் வரலை. அப்போ பல பொருள் வரலை. அப்போ பண் தப்பு. பல வரலாமா பல் வரலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக லகர ஒற்று தான் வேணும், வந்திருக்கு. இப்போ தான் நடத்தினேன். லகரமோ அல்லது நகரமோ வந்துச்சுன்னா சரியா? ரன்னகரமோ அல்லது வகர லகரமோ வந்துச்சுன்னா வருமொழியில் நகரம் வந்துச்சுன்னா என்ன சார் மாறும்? இந்த நகரமும் நகரமும் என்னவா மாறும்? நகரமாக மாறும். இந்த நாவுக்கு இன்னொரு நா வரும். அப்போ இந்த லாவுக்கு பாவுக்கு பா வந்துடும். இந்த லாவுக்கு ஒரு இன்னு, இந்த நூவுக்கு ஒரு நூ, ஒரு இல்லு. அப்போ என்ன ஆன்சர்? பன்னூல். ஸோ சரி. 18க்கு டி. அடுத்து சரியா? அருள் கூட்டல் மொழி. இது ரொம்ப எளிமையான கேள்வி. இப்போ தான் பார்த்தோம். நகர லகரம். சரியா? நகர லகரம். அதுக்கப்புறம் அது டன் நகரம். இதெல்லாம் வந்துச்சுன்னா நகரமாக திரியும். இப்போ தான் நடத்தணும். அதே தான். சரியா? அப்போ சி. சரியா? நகர லகரமோ இல்லை சரியா நகர லகரமோ வந்துச்சுன்னா டன் நகரமோ அல்லது நகர லகரமோ வந்துச்சுன்னா என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்? நகரமாக கன்வெர்ட் ஆகும் சொல்லியிருக்கோம். திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ இல்லு என்ன மாறும்? இன்னா மாறும். ஸோ அருண்மொழி. சரியா? அருண்மொழி. அடுத்து என்ன இருக்குது? தேங்காய் பிரித்தெழுதுக. தேங்காய் பிரித்தெழுதுக. தேன் கூட்டல் காய். தேன் கூட்டல் காய். தேன் போன்ற காய் செட் ஆகலை. ஏன்னா தேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கேன்? நடத்தியிருக்கேன். சரியா? அந்த விதியை தூக்கிட்டு இங்கே வரக்கூடாது. சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க தேன் அப்படிங்கிறது சிறப்பு சொல்லு. அந்த சிறப்பு சொல்லுக்கு அப்புறம் தேன் அப்படிங்கிற சொல்லுக்கு பிறகு வருமொழியில் வல்லினமோ மெல்லினமோ இடையினமோ வந்துச்சுன்னா இயல்பாக புணரும் அப்படின்னு 8வது நாள் வகுப்புல சொன்னீங்களே சாரு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. சரியா? கேள்வி நல்லா வாசிக்கணும். அப்போ தேன் கூட்டல் காய் சொல்லும்போது அப்படியே தேன் கூட்டல் காயை தேன் அப்பங்கும்போது அப்படியே இயல்பாக எழுதலாம். இல்லாட்டினா என்ன செய்யலாம்? இந்த காவுக்கு வல்லினம் போட்டு தேங்காய் அப்படின்னு எழுதலாம். இல்லை காவுக்கு இக்கு போட்டு தேக்காய் அப்படின்னு எழுதலாம். நீங்கள் தானே சார் நடத்துறீங்க. அப்போ தேனுங்கிற வார்த்தையை வச்சு ஞாபகத்தில் இருக்கா? தேன் கூட்டல் குழம்பு, தேன் குழம்பு, தேக்குழம்பு, தேங்குழம்பு ஞாபகத்தில் இருக்கா? அப்படி சொல்லும்போது எனக்கு இன்னும் இங்கே மாற்றிட்டு ஆன்சர் முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா சரியானு பாருங்கள். புணர்ச்சி செட் ஆகுது. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? நான் என்ன சொன்னேன்?
பொருள் செட் ஆகணும். தேங்காய்ங்கிறது தமிழ் சொல்லா வட சொல்லா? தமிழ் சொல். அப்போ பொருள் செட் ஆகணும். அப்போ தேன் போன்ற காய்னு வராது, தென் கூட்டல் காய் கண்டிப்பாக வராது, தே கூட்டல் காய் கண்டிப்பாக வராது. அப்போ தெங்கு கூட்டல் காயா இல்லை தேன் கூட்டல் காயான்னு பார்த்தோம்னா தெங்கு கூட்டல் காய் தான் சரி. ஏன்னா தெங்கு அப்படிங்கிறதுக்கு தென்னை மரம் என்று பொருள். சரியா? தென்னை மரத்தின் காய் அப்படிங்கிறது தான் தெங்கு கூட்டல் காய் தான் என்ன மாறுச்சு? தேங்காயாக மாறுச்சு. எப்படி சார்? ஈற்றத்தில் கூடிய உயிர்மை எழுத்து திரியும், அதாவது கெடும். அப்போ கெடுனா தெங்கு கூட்டல் காய் அப்படின்னு சொல்லும்போது அது கெட்டுரும். அப்போ மிச்சம் இருக்கு தெங் கூட்டல் காய். உங்களுக்கு தே வேணுமா இல்லை தே வேணுமா அப்படின்னா அப்போ என்னது? ஆதி நீடல். அப்போ தேங் கூட்டல் காய். இணையமும் பண்பிற்கு இயல்பே தேங்காய். அப்போ சி தான் சரி. பாருங்க, விதி செட் ஆகுது ஆனால் பொருள் செட் ஆகலை. சரிங்களா? எப்படி தேர்வு கடினமாக இருந்துச்சா? சரியா? எவ்வளோ கடினமாக இருந்தாலும் சரி, போன தடவை வாங்கின மார்க்லேருந்து ஒரு மார்க்காச்சும் அதிகமாக வாங்க போதும். அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. சார் நான் 20க்கு 5 தான் சார் வாங்கியிருக்கேன், பிரச்சனையே இல்லை. அடுத்த தேர்வில் கம்பல்சரி அந்த 5 விட ஒரு மார்க்கு கூட வாங்கணும். பிகாஸ் ஒரு ஆஸ்பிரண்ட் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அதாவது முன்னாடி இருக்கிறத திரும்ப இழந்துடக்கூடாது, அதை விட ஒரு படி மேலே தான் போகணும். ஸோ கன்சிஸ்டன்சியோடு படிங்க, நிலைத்த தன்மையோடு படிங்க, கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. அந்த வெற்றியை பார்க்கறதுக்காக காத்திருக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேஷ்குமார் ராஜகோபால். பாய்.